நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு நோட்ல வந்து போனா 108 முறை சாரி விஜய் சார் சாரி விஜய் சார் அப்படின்ற மாதிரி வந்து போனா எழுதிட்டு இருக்காங்க. இது வந்து போனா உண்மையிலேயே அவங்க நல்லதுக்காக தான் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனா அவங்களோட உள் மனசுக்கும் தெரியும். அதே மாதிரி விஜய் சாரோட உள் மனசுக்கும் தெரியும். இத்தனை நாளா நம்ம மல்லியை பிரிச்சு வச்சுட்டு இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, இந்த ராஜேஸ்வரி தான். அதே மாதிரி இப்போ இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பார்த்தாலும் ராஜேஸ்வரி தான். அவங்களால தான் வந்து போனா இங்க அவ்வளோ பெரிய நல்லதோ நடக்குதோ இல்லையோ, ஆனா கெட்டது வந்து இப்ப பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மல்லி இங்க திட்டு வாங்கினது, மல்லி மேல தான் தப்பு. மல்லியால தான் வந்து இவ்ளோ பெரிய அவமானம். ஏன் வெண்பாவ வந்து அந்த ஸ்கூல விட்டு வந்து நிறுத்தறதுக்கு பார்த்தது. இது எல்லாமே வந்து காரணம் இந்த ராஜேஸ்வரி தான். ஆனா இந்த ராஜேஸ்வரி அப்படி என்ன பண்ணா? எதுக்காக இப்படிலாம் நடக்குது? உண்மையிலேயே வந்து நம்ம வெண்பா என்னதான் தப்பு பண்ணாங்க? நம்ம மல்லி என்னதான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். அவங்கலாம் எந்த ஒரு தப்பும் பண்ணல. ஆனா இந்த ராஜேஸ்வரி தான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம மல்லிய விஜய் கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஆனா அதே சமயம் வந்து இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லி கிட்ட சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையினால இப்போ பயங்கரமா வந்து நம்ம மல்லி சந்தோஷப்படுறதா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம முழிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இப்பெல்லாம் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல வந்து அதாவது அவங்க அக்கா சொல்றத அப்படியே முழுசா நம்புறாங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ வந்து நம்ம மல்லி வந்துட்டு ஒரு நோட்டை வச்சு உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கும்போது நம்ம விஜயம் வந்து அந்த நோட்டை பிடிங்கி செக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இத்தனை நாளா வந்து மல்லி வந்து வெண்பாவை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விடுறது, கூட்டிட்டு வர்றது இப்பெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதை கட் பண்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய பிளான். இந்த ஒரு பிளான் நடந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி கூட்டிட்டு போனா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். அதாவது நம்ம வெண்பாவை ஒரு வழி பண்ணிடுவாங்க. உண்மையிலேயே நம்ம வெண்பா வந்து ரொம்ப பாவம் அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு சின்ன குழந்தையா இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரி கிட்ட சிக்கிட்டு இப்படி வந்து தவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள், ஒரு சில மாற்றங்கள் எல்லாமே நடக்குது. அந்த மாற்றங்கள்னால வந்து நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம எதுக்காக வந்து மல்லி மேல கோவப்படுறோம். அதாவது இங்க வந்து மல்லி அந்த அளவுக்கு மிகப்பெரிய தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்றாரு. எதுக்காக இப்படி வந்து நீ எழுதிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் சார் நானு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இங்க வந்து நம்ம மல்லி சொல்றத கேட்டு விஜய் பயங்கர ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி இங்க பாரு, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. நீ இந்த வீட்ல எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன் என் அக்கா ராஜேஸ்வரியே இந்த வீட்ட விட்டு உன்னை விரட்டணும்னு நினைச்சா கூட வந்து நான் விட மாட்டேன். ஏன்னா நீ என்னோட பொண்டாட்டி அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன். அதுக்காக வந்து நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவோங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. ஆனா இந்த இடத்துல வந்து நான் சொல்றது இதுதான். நீ இங்கேயே இருக்கலாம். வெண்பாவ பார்த்துக்கலாம். ஸ்கூலுக்கு மட்டும் வந்து என் அக்காவையே கொண்டு போய் விட்டோம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ அமைதியா வந்து வீட்ல இரு. அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ சொல்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி எங்கிருந்து போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு இல்லையா? அந்த ஒரு வார்த்தையிலேயே மல்லிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.